வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து கடப்பா. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 1/2 கப் வந்து பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு உருளைக்கிழங்கு, இதுக்கு வந்து காரம் வந்து ஒன்லி பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தக்காளி, நான் வந்து ஒரு 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. என்ன பண்ணணும், இந்த பாசிப்பருப்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா, இந்த 3த்தையும் வந்து இந்த பருப்போடு போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் அந்த பாசிப்பருப்போட உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா இந்த 3த்தையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் எதுவுமே போடணும்னு தேவையில்லை, நீங்கள் கொஞ்சோண்டு வேணால் பெருங்காயம் போட்டுக்கலாம் இதில். இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி தாளிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தாளிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்பாசி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா சோம்பு ஒரு டீஸ்பூனு, அப்புறம் பூண்டு வந்து நான் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தாளிக்கக்கூடிய பொருட்கள். ஸோ இதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இது நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம், இது ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் லைக் அது போட்ட உடனே தாளிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம். இதுக்கு இவ்வளோதான் இந்த தாளிக்கிற பொருளே. அதாவது பூண்டு, சோம்பு, அப்புறம் அந்த கல்பாசி, இந்த 3 தான். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு தாளிக்க வேண்டியதான். தாளிச்சுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆச்சுங்க. ஸோ 3 நிமிஷம். இப்போ என்ன பண்ணணும், இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, இது வந்து எப்படின்னா, நீங்கள் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த கடப்பா. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த வெங்காயத்தில் ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த பாசிப்பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதை ஆட் பண்ணோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து, ஏன்னா பாசிப்பருப்பும் நல்லா வெந்தது, நம்ம வெங்காயமும் நல்லா வதக்கிட்டோம், அதனால் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அது கொதிச்சிச்சுன்னா போதும். அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த கடப்பா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிட வேண்டியதான்.